தேநீர் விருந்துல இப்ப கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? நீங்கலாம் அதான் கட்சிகள் தோழமை நாங்க கட்சிகள்லாம் நீங்க புறக்கணிச்சிருவீங்க. நாங்களுமே வந்து 1, 2 தேநீர் விருந்துகள்ல பங்கேற்றோம் முதல்ல. ஆளுநர் மாளிகையில. இல்ல இந்த இல்ல மாதிரியான அதான் விஷயம் வந்ததற்கு பிறகு அதுதான் முதல்ல பங்கேற்கலையே! சொல்றேன். அதுக்கு பிறகு ஆளுநர் தொடர்ந்து இப்படி செய்யும்போது நாங்க முற்றாக புறக்கணித்துட்டு வர்றோம். அவரு வந்து சில விஷயங்கள மூர்க்கமா வெளிப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் பின்வாங்கி மாத்திக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. என்ன பொங்கல் விழால வந்து தகராறு பண்ணாரு. அதுக்கப்புறம் குடியரசு தின விழால அதையெல்லாம் சரி பண்ணிட்டாரு. இப்படி அவரு தான் அம்பியாவும், அந்நியனாவும் மாறிக்கிட்டு இருக்காரு. இதுல வந்து அரசு எப்போதுமே இப்போ நாங்க எப்போதுமே ஒரே நிலைப்பாட்டுல இருக்கோம். இவங்க இடையில ஒரு நிகழ்ச்சியில இல்ல பங்கேற்றாங்க ஒரு போய். நிகழ்ச்சி இல்ல. தொடர்ச்சியா இந்த மாரி மோதல் நடக்குது. அப்புறம் ஜனவரி 26 ஆகஸ்ட் 15ன்னு அது திமுக தரப்புலேருந்து போய் கலந்துக்கிறாங்க. இப்ப அவங்கள திமுக உறவாயிடுறாங்க. அரசு நீங்கலாம் அரசு பகையாயிடுறீங்களா? போய் நாங்க எப்போதுமே எதிர்க்கிறோம். அவங்க வந்து ம மூர்க்கமாக இந்த மாதிரியான வெளிப்படக்கூடிய நேரத்தில, ஆளுநர் வெளிப்படக்கூடிய நேரத்தில பல முறை புறக்கணித்திருக்கிறார்கள். சில முறை போய் பங்கேற்றிருக்கிறார்கள். இனி என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஆளுநருடைய நடவடிக்கை பொறுத்து அவங்களுடைய நடவடிக்கை அமையும்னு நினைக்கிறேன்.